எங்க மேல் வீட்டில் திடீர்னு கூடி வந்துட்டாங்க சொல்லாம கொள்ளாம. நீ தான் ஹவுஸ் ஓனரு, உன்கிட்ட சொல்லிட்டு தான் குடியேறுவாங்க. பேசாமல் வேலையை பார்ப்பியா? அன்றைக்கி ஒரு நாள் அந்த தம்பி வந்து பார்த்துட்டு போச்சு. நம்ம ஊரில் மேம்பாலம் கட்டுறாங்கல்ல, அது ஒரு இன்ஜினியர் போல். வேலை முடிகிற வரைக்கும் இங்கே தான். போன தடவை இருந்தவங்க மாதிரி இவங்களும் நமக்கு ஒத்தாசையாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆமாங்க, உனக்கு எனக்கு சேவை செய்ய தான் வாடகை கட்டி தங்க போகிறாங்க பாரு. ஏன் தான் காலாங்காத்தில் புலம்பு வைக்கிறேன். போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. காஃபிக்கு பால் என்ன மேல் வீட்டுக்காரனை கொண்டு வந்து தருவாங்க. போய் யாருன்னு பாருங்க. குட் மார்னிங் அங்கிள். பால்? அச்சிச்சோ, நாங்கள் காஃபி தான்பா குடிப்போம். காஃபியா? தமாசுப்பா. ஓ ஃபன்னா. வா வா உள்ள வா. வரேன். உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ. ஓகே ஆண்டி பாய். சரி, நான் பிரியா வர சொல்றேன். ஓகே, நீங்களும் ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு ஷூர், பாய். பிரியா, பிரியா, பிரியா. செல்ஃபி எடுத்து அனுப்பலான்னு பார்த்தா. ஏய் எங்கடி இருக்க? ஓய் ஏய் அடி பாவி, என்ன அதுக்குள்ள காஸ்டியூம் மாத்திட்ட? பின்ன அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுல்ல. ஏண்டி பால் காய்ச்சறதுலாம் ஒரு ஃபங்க்ஷனா? வீட்டுக்கு போட்டோ அனுப்பணும், ட்ரெடிஷ்னலா இருந்தா டீசெண்டா இருக்குன்னு பார்த்தேன். நீ என்னன்னா உனக்கு அது டீசென்ட்னா எனக்கு இது டீசென்ட். வராதவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் தினேஷ்? என்னைக்கா ஒரு நாள் மனசு மாதிரி நம்மள அக்செப்ட் பண்ண தான் போறாங்க. பாரு. ஹே சிரி, ப்ளே போடா போடா புண்ணாக்கு சாங். செயின் ஸ்நாச்சிங் கேஸ் அதிகமாகிட்டே போகுது. கொஞ்சமாக நகையை போட்டு போடினா கேட்குறாளே இவ. சே, போயிட்டு வரேன். ஹாய் அங்கிள். ஹாய். இவதான் என் ஒய்ஃப் பிரியா. வெரி குட் வெரி குட். இவங்க தான் அந்த படம் வரைகிறவங்களோ? படமா? அது இல்லடி, இன்டீரியர் டிசைனிங் பிசினஸ் பத்தி சொல்லியிருந்தேன். அது அங்கிள் ஃபன் பண்றாரு. நான் சொன்னல வைப் பண்ணு. ஓகே ஓகே. நீ எங்கப்பா பேக் எல்லாம் மாட்டிட்டு கிளம்பிட்ட? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே? இல்ல அங்கிள், சைட்ல ஒரு சின்ன ஒர்க், அதான் போனோம். சரி சரி. அங்கிள் ஆன்ட்டி உள்ள இருக்காங்களா? அவ எங்கம்மா, ஞாயிற்றுக்கிழமையான ஜோஷிக்காரன் வீட்டுக்கு போயிடுவா. ஜோசியக்காரரா? அப்படிலாம் இல்லை. எந்தெந்த கோயிலுக்கா போனா நல்லது நடக்கும்னு கேட்டுட்டு அந்தந்த கோயிலுக்கா போய் விளக்கு வைப்பா. எங்களுக்கும் நல்லது ரொம்ப வேகமா நடக்குதுல்ல. நடக்குதா? நொட்டுது. இத்தனை வருஷம் நாங்கள் தனியாக இருக்கோம், இதுலேருந்தே தெரில எங்கள் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு. ஆமாம் அங்கிள், ஆக்சுவலி நானும் கேட்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு பசங்க யாரும் இல்லையா? என்னத்த, இவ இந்த மாதிரி எத்தனோ ஜோசியக்காரனை பார்த்துட்டா. நாங்கள் ஏறாத மலை கிடையாது, வேண்டாத தெய்வம் கிடையாது, ஒன்றும் வேலைக்காகலை. இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துச்சு அங்கிள். மா, முடிஞ்ச வரைக்கும் பண்ணி பார்த்தோம். அதுக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு எங்ககிட்ட பணமும் கிடையாது, அவங்க விரிக்கிற வலையில் விழுறதுக்கு எங்களுக்கு விருப்பமும் கிடையாது. ஏன் அங்கிள் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? இந்த மாதிரி எத்தனையோ பேர் கேட்டுட்டாங்க. அசிங்கமாக தான் இருக்கு, ஆனால் என்ன பண்ணுறது, அவளுக்கு குழந்தைன்னா உயிர். அதுக்கு நான் தடையாக இருக்க விரும்பல. சாரி அங்கிள், டைம் ஆயிடுச்சு. சரிப்பா சரிப்பா, ஓகே கிளம்புறேன். நீ கிளம்பு. பார்த்துக்கலாம். நம்ம போகலாமா? ஆளுங்க வந்தாங்களா? ஏன் அங்கிள் பெத்துட்டாதான் பிள்ளையா? அடாப்ட் பண்ணிக்கலாம்ல. இதைத்தாமா நானும் அவட்ட கேட்டேன்.
பேசாம தத்து எடுத்துக்கலாமான்னு. அதுக்கு அவ சொன்னா தத்து எடுத்துக்கலாங்க, ஆனால் அது 2வது குழந்தைக்கு பார்த்துக்கலாம். குழந்தை நம்மள மாதிரியே குட்டியா கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு நான் பார்க்கணுங்க. வித்தியாசமா இருக்கே. ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான் இருந்தது. சரி, உங்களுக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 year தான் ஆகுது. பட் அடுத்த கேள்வி கேட்காதீங்க. பிகாஸ் கல்யாணம் பண்ணா குழந்தை பெற்றுக்கணும் எந்த கட்டாயமும் இல்லை. ஏமா, இதுல என்ன இருக்கு? உங்களோட அடுத்த தலைமுறை தானே. நீங்க எனக்கு தினேஷ் ஞாபகப்படுத்துறீங்க. நீ என்ன வேணா சொல்லு, பேபி மட்டும் வேணாம் தினேஷ் ப்ளீஸ். ஏன் பிரியா இப்படி பண்ற? இப்போ நல்லா தான் இருப்போம் 2 பேரா. கல்யாணத்துக்கு அப்புறம் வயசான பிறகுலாம் போர் அடிச்சு. ஓ, சின்ன பொண்ணா இருக்கும்போது ஜாலியா இருக்கும், ஆன்டி ஆனா போர் அடிக்கும்னு சொல்றேன். ஆன்டி ஆனாலும் அங்கிள் நீ தான் என்ன போர் அடிக்காம பார்த்துக்கணும், புரியுதா? லூசு மாதிரி பேசாத பிரியா. உனக்கு குழந்தை தான் முக்கியம்னா நீ எனக்கு கல்யாணமே பண்ணிக்க வேணாம். இப்பவே நான் வீட்டை ட்ராப் பண்ணிட்டு போ. குழந்தை என்ன சொல்ற? நீயே எனக்கு குழந்தை மாதிரி தான், நான் உன்னை வச்சே வளர்த்துக்கிறேன். தமாசுமா தமாசு. காலம் மாறி போயிட்டு இருக்குல்ல, அதனோட தாக்கம் தான் இதெல்லாம். பின்ன அங்கிள் கல்யாணம் பண்ணாமா லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமான்னு இல்லாம குட்டி சாத்தா மாதிரி ஒரு குழந்தைய தூக்கிட்டு லைஃப் ஃபுல்லா பார்த்துனேவா இருக்க முடியும்? லெட்ஸ் என்ஜாய் யுவர் லைஃப் இன் தி ஃப்ளோ தான் இப்பலாம். சரிம்மா, சரி, நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே. இல்லாதவன் பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான், இருக்கிறவன் நடக்கிறது கூட ஆசைப்பட மாட்டான். நல்ல வாழ்க்கைடா இது. குட்டிச்சாத்தா அடியே உமா, காலம் எப்படி மாறி போயிட்டு கிடக்குது. நீ என்னடானா ஜோசியம் பரிகாரம்னு எந்த ஜோசியக்காரங்கிட்ட என்ன பரிகாரம் கேட்டுட்டு இருக்காளோ. முருகா, கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி சாமி, அப்படியே பண்ணிடலாம். சரிம்மா, சரி. அப்புறம் போன வாரத்திலிருந்து என்னோட ஆலோசனை கட்டணத்தை நான் உயர்த்திட்டேன். உங்ககிட்ட சொல்ல நினைப்பில்லை எனக்கு. அச்சோ, நான் வழக்கமாக கொடுக்கறது தானே எடுத்துட்டு வந்தேன். ஒன்றும் கவலை இல்லை. இதோ இதுக்கு ஜிபே பண்ணுறேங்க. இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதே. ஓ, சந்தோஷம். பரவாயில்ல, அடுத்த தடவை வரும்போது சேர்த்து கொடுத்துருங்க. அப்படியே செஞ்சிடலாம் சாமி. அம்மா, ஒரு நிமிஷம் உட்காருங்க. சொல்லுங்க சாமி. போன வாரமே சொல்ல மறந்துட்டேன். இப்ப போயிட்டு இருக்கிறது தேய்பிறை பஞ்சமி வழிபாடு. இது ரொம்பவே சிறப்பு. இங்க பூத்துறை கிராம பக்கத்துல மிகவும் சக்தி வாய்ந்த வராகியம்மன் கோயில் ஒன்று இருக்கு. ஆனா இன்னைக்கு மாலை 7 மணியோட முடியுது. அதுக்குள்ள வராகியம்மனை தரிசிச்சா மிக சிறப்பா இருக்கும், குழந்தை பாக்கியத்துக்கு நல்லது. மணி இப்போ 2. உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கு. அதுக்குள்ள சீக்கிரமா போய் பாத்துருங்க. 7 மணிக்குள்ளையா? நடந்து போயிட முடியுமா சாமி? அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. பூத்துறை வரைக்கும் தான் பஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பஸ் கிடையாது, வண்டியில தான் போகணும். பாதை ரொம்ப குழப்பம். அப்போ பூத்துறையில இருந்து கொஞ்சம் தூரம் தான். ஆமாம்மா. ஹலோ ஹலோ, எங்கடி இருக்க? ஹலோ, இப்போதாங்க ஜோசியரை பார்த்துட்டு வந்திருக்கேன். அவரு ஹலோ ஹலோ, ஃபோனை சார்ஜில் போடுன்னு சொன்னா கேட்குறாளா டெய்லி? நீங்க முடிஞ்சா அந்த பூத்துறையில் இருக்க வராகியம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. அப்படி இல்லாட்டி நானே பஸ்ல வந்துடுறேங்க. ஹலோ, சிங்கிள் மாதிரி ஒரு ஃபோனை கொடுத்துருக்காரு. இது வேற அடிக்கடி ஆஃப் ஆயிடுது. என்ன பாதை 2ஆ பிரியுது? வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா? அந்த தம்பிகிட்ட கேட்போம். தம்பி,
ஆ வராகியம்மன் கோயிலுக்கு போகணும். இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமாப்பா? வலது பக்கமாக போங்க, போய் சேர்ந்துடலாம். வலது பக்கம் தானே, நான் அப்பவே நினைச்சேன். தினேஷ் தம்பி, அங்கிள் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா மேபி ஜோசியக்காரர்கிட்ட பேசினா இது ஐடியா கிடைக்கும் அங்கிள். ஊருப்பட்ட ஜோசியக்காரனை பாப்பாப்பா, எல்லாருக்கும் ட்ரை பண்ணிட்டேன், எங்கேயும் வரலையா. ஒருத்தரை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், இரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். மொத்தம் அதை பண்ணுங்க அங்கிள். ஹலோ, ஜீவானந்த ஜோசியரா? என் பேரு வரதராஜுங்க, உமாவோட ஹஸ்பண்டு. என் மனைவி இன்னைக்கு ஜோசியம் பார்க்கறதுக்காக உங்ககிட்ட வந்தாங்களா? அப்படியா? சரி, அங்கேயா? சரிங்க, சரி, நன்றிங்க. என்னாச்சு அங்கிள்? அவளை ஏதோ கோயிலுக்கு போக சொல்லியிருக்கான்பா. அடங்க, அதுக்குன்னு அவங்க தனியாவா போவாங்க சொல்லாம கொள்ளாம? Idiotic superstitions. Too much uncle. எல்லாம் என் தலையெழுத்து. கொஞ்சம் தூரத்தில் ஒரு கட்டிங் வரும்பா, அது வழியா போனா அந்த வில்லேஜ் ரோடு வரும், அந்த கோயிலுக்கு அந்த பக்கம் தான் போகணும். ஓகே சரி, நீங்க முதல்ல கவலைப்படாதீங்க, நம்ம அவங்க தேடி கண்டுபிடிச்சிடலாம், பயப்படாதீங்க. என்னங்கள் பாதை ரெண்டா பிரியுது? கோயிலுக்கு இடது பக்கமாக தான் போகணும் எனக்கு தெரியும், ஆனால் அங்கே என்ன ஒரே கூட்டமாக இருக்கு. கூட்டமா இருக்கு. பிரதர் சொல்லுண்ணா. அங்க என்னாச்சு? தெரியலண்ணா, ஏதோ செயின்ஸ் நாதிங் போல பொம்பளை அடிபட்டு கிடக்கு. உமா, 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 அங்கிள், அங்கிள், உமா, உமா. என்னாச்சு அங்கிள்? உமா இல்லப்பா. சரி வாங்க. என்னாச்சு? ஆண்டி இல்ல, வேற யாரோ போல, பாவம். சரி, யார் இவரு? இல்ல, ரொம்ப நேரமா இங்கேயே இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் என்னாச்சு கேட்டு பார்க்கலான்னு. வழி தேடி ஒரு அம்மா வந்தாங்களே, அவளை தேடி தான் போறீங்களா? ஆமாப்பா, அந்த கோயில் பக்கமே தானே போனாங்க. ஆமா, பின்ன நான் தான் வழியை காட்டினேன், நேரம் பாதி தூரம் போயிருப்பாங்களே. தம்பி, தம்பி வாப்பா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஏய், அவங்களை எந்த பக்கம் அனுப்பி வச்ச? யோ, எனக்கே வா, சொந்த ஊருக்காரையா, ரோடு ரெண்டா பிரியுதா? இடது பக்கமாக போனால் முட்டு சந்து, வலது பக்கமாக போனால் வாரகம்மன் கோயில், அப்படி தான் அனுப்பி வச்சேன். எதிரா வலது பக்கம்? தோ இதான். தம்பி, இந்த தற்கொலை ஒரு வகையில் நம்ம நல்லது தான்ப்பா பண்ணியிருக்கான். இவன் மட்டும் சரியான பாதையை சொல்லியிருந்தானா இந்நேரம் உமா. வாப்பா போலாம். சாரி பிரதர். என் மேலதான் ஈஸியாக சரிங்க. ஏங்க, அடியே லூசு,
என்ன இங்கேயே வந்துட்டீங்க? சரி வாங்க கோயிலுக்கு போலாம். ஏதாவது சொல்லிட்டு போற, வண்டியில ஏறு. இன்னும் கொஞ்ச தூரம் போனா கோயில் வந்துருங்க. கோயிலுக்கு போற ரூட்டே கிடையாது, நீ வழி மாறி வந்திருக்க. வா, அதெல்லாம் வண்டியில ஏறு. இல்லைங்க. வாங்குங்க தம்பி, நீங்களும் வாங்க. இது பவர்ஃபுல்லான அம்மனுங்க. வாங்குங்க. எங்க ஜோசியக்கார் சொல்லிட்டாருங்க, இன்னைக்கு 7 மணிக்குள்ள பாக்கணுங்க. டைம் இப்பவே ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா நல்லது நடக்குங்க. அம்மா ம். தயவுசெய்து வண்டியில ஏறுங்க, நானே கூட்டிட்டு போறேன். சரி வாங்க சார். லூசு லூசு. ச்சே, என்னடி நினைச்சிட்டு இருக்க? குழந்தை குழந்தைன்னு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது ஒரு அர்த்தமா தான் குழந்தை இருக்கணுமே தவிர ஒரு குழந்தை இருந்தாதான் சந்தோஷம்ன்றது இல்ல. குழந்தை வேணும் தான் உமா, ஆனா இயற்கையை மீறி நம்மளால என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க உட்காருங்க. உங்களை பார்த்தா எனக்கு என் அம்மா ஞாபகம் வருதுமா. நீங்க 2 பேரும் உங்களுக்கு யாரும் இல்லை நினைக்கிறது நிறுத்துங்க. நான் இங்க வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, ஆனா நீங்க காரணம் அந்த மனுஷன் வந்து சொல்லும் போது நிஜமாலே பதறி போயிட்டுமா. உங்களுக்காக நான் இருப்பேன், உங்க 2 பேருக்காகவும் நான் இருப்பேன். உங்களுக்கு என்ன, உங்க குழந்தைக்காக கோவில் போகணும், பரிகாரம் பண்ணணும், அவ்வளவுதானே? நீங்க பண்ணுங்க, அதை நான் வேணான்னு சொல்லல. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கம்மா, நம்ம ஒரு விஷயத்தை முழு ஈடுபாடோட பண்ணும்போது அது கண்டிப்பா நடக்கும். நீங்க நம்புங்க, அது போதும், கண்டிப்பா நடக்கும். ஆனா இந்த மாதிரி கோவில் போகணும், பரிகாரம் பண்ணணும்னா ஏன் தனியா போறீங்க? அப்பாவை கூப்பிடுங்க, ஏன் என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். ஆனா தயவு செய்து தனியா மட்டும் போயிடாதீங்கம்மா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவர் எவ்வளவு ஏங்கி போனான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு புரியாதுமா, அந்த மனுஷன் எவ்வளவு பதறி போனார். சரிப்பா, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். பாத்துக்கங்கப்பா, பத்திரமா பாத்துக்கங்க. நான் வரேன். தினேஷ் தம்பி, Too dramatic. துண்ட மாட்ட இல்லடி, அவங்க 2 பேரும் இப்போ ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிட்டாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. எழும்புச்சுன்னா அதை அடிச்சு உள்ள தள்ளு. அதெல்லாம் அடிச்சு உள்ள தள்ள முடியாது. கேளு, அங்கிள் ஆண்டிக்கு இப்போ நம்ம இருக்க மாதிரி நமக்கு வயசான பிறகு நம்மளும் லைஃப்ல எப்படியே இருந்துட்டா நம்மள பார்த்துக்க யார் இருப்பா?